இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் நாள் 7/2/2026 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி அதிகாலை 4:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 3:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 3:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமை சோதிக்கப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை ஒழுங்கான முறையில அமைத்து செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சாந்தமாக உரையாடுவதும் நல்லது. தீவிரமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மங்களகரமான நிகழ்ச்சிகளும் வீட்டுல நடைபெறும். மனதுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். வேலைகளை சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்தளவிற்கு இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. முக்கியமான முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வீட்டு வேலைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதுல நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மாற்றங்களையும் செய்வீங்க. வாழ்க்கை துணையுடன் உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எண்ணிய சில பணிகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தோன்றி மறையும்.
எதிர்பாராத சில செய்திகளின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீட்டு வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுதந்திரமான மனநிலையுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு என்ற சுமூகமான போக்கும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் அமையும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். புதிய இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்துல சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய போக்குல மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உற்சாகமான போக்கும் இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். அதே சமயத்துல வேலைகளை முடிப்பதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. தொழில்முறை மற்றும் நிதி தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நேர்மறையான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால இனிமையான சூழல்களும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சுதந்திரத்தன்மையும் வெளிப்படும். வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில தந்திரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும்.
உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். நீங்கள் ஆற்றிய வேலைகளுக்காக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நிலையான ஆற்றலுடனும் இருப்பீங்க. என்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவுகளை அதிகரிப்பதற்காக சில முக்கியமான வழிமுறைகளை கையாளவும் செய்வீங்க. அலுவலகத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நினைத்ததும் நல்லபடியாகவும் நடைபெறும். சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளினால சற்று மன வேதனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடனை தந்து முடிப்பதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. மிதமான வேகத்துல சென்று வருவதும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சிலருக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முதலீடுகளும் இருக்கும். இது சவாலாகவும் இருக்கும். உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வணிகம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மற்றும் குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்த பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வணிகம் என்ற நன்றாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எழுச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில இருந்து வந்த தளர்வும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். அமைதியான முறையில பணியாற்றுவதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். வீட்டு புனரமைப்பு மற்றும் பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அமைதியான போக்குடனும் காணப்படுவீங்க. என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியான வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணிகளும் நிறைவு பெறும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பொருள் வரவும் இருக்கும். வங்கி இருப்பும் உயரும். வீட்டு தேவைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சேமிப்பு சார்ந்த விஷயங்களினால மன தைரியமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாலை நேரத்துல மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். அதற்கு ஏற்ப நல்ல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். செலவுகளும் இருக்கும். உங்களுடைய வருமான ஆதாயங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய நிலையை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு பணிகள் கூடுதலாகவும் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்பத்தினர்கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட இருந்து போதுமான ஆதரவுகளும் இருக்கும். அவர்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திறமையாக பணத்தை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரமும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல காணப்பட்ட சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். மாறுபட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பிரச்சனைகளும் குறையும். நினைத்ததும் நிறைவேறும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. அவசரப்பட்டு கோபங்களை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும்.
செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பங்குச்சந்தை மற்றும் பாலிசி போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளிப்போன வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்களுடைய போக்குல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்று வேலைகளை எல்லாமே நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. திருமண உறவினை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வேலையில இருந்து வந்த டென்ஷன்களை எல்லாமே உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலை வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான பயணங்களாகவும் இருக்கும். எதிர்பார்த்து பார்க்க சென்ற நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். புதிய உற்சாகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நல்ல தூக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். உடல் உறுதியுடனும் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதில இருந்ததை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல ஆசை வார்த்தைகளை கூறவும் வேண்டாம். யாருக்கும் எந்த ஒரு உறுதியையும் தரவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் இருக்கும். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று அண்டை வீட்டார்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனதுல தெய்வ சக்தியும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளும் ஆற்றல்களும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தை கவனித்தும் கொள்வீங்க. அக்கறையாகவும் இருப்பீங்க. இன்று உங்கள் இடத்துல ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்தும் காணப்படும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கள் செயல்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சமூக பணிகள்ல ஆதரவுகளும் அதிகரிக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் தாமதமின்றியும் கிடைக்கவும் காண்பீங்க. சிலருடைய சந்திப்புகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல சாதகமான சூழலும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தன வரவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தினசரி செயல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான வேலைகளிலும் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் உணர்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல என்ற உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாக பழகுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை நல்ல முறையில தக்க வைத்தும் கொள்வீங்க. சில செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வீட்டுல நவீன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்க காண்பீங்க. முயற்சியில வெற்றியும் உண்டாகும். உறவினர்களிடத்துல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலையில உங்களுடைய நிலையை உறுதி செய்தும் கொள்வீங்க. நண்பர்களிடத்துல இருந்து சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களை குறை கூறியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. யாரையும் வெறுப்பாக பேசிவிடவும் வேண்டாம். வேலை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகளுடைய போக்கினை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். வீட்டு வசதிகள் தொடர்பான நடவடிக்கைகள்ல சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாகன மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சமூக நிகழ்வுகளினால மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அசதியும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்திசாலி தனத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தைரியமாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. பணியில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களிடத்துல இருந்து வந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நல்ல விஷயங்களும் நடைபெறும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. மனைவி மக்களிடத்துல குதூகலமான நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். 2-3 தடவை அலைந்துதாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். புகழ்ச்சிக்கு நீங்க மயங்கிவிடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலையில அவசரப்படவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடந்த காலத்துல கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தமும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. இன்று எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் அனுசரணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். சமூகத்தின் மீது அக்கறையும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு திறமையினால மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. நிதி மற்றும் தொழில் துறை தொடர்பான நடவடிக்கைகள்ல எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்தவரை முதலீடுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். வீட்ல இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வருங்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன வேறுபாடுகளும் ஏற்படலாம். முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சிறிய முயற்சிகளை மேற்கொண்டாலே போதும். பணியிடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்ட முறையாக வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது கவனமாக பேசுவதும் உள்ளது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கடையில் வேலை செய்பவர்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் காணப்படுவீங்க. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க.
இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். விளையாட்டுகள் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. சகோதர சகோதரிகள் இடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகள்ல உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தியானம் அல்லது யோகா போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வேலையின் காரணமாக தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசுவதும் நல்லது. உறவுல திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சரியான முறையில பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். சிறு ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு அனுகூலமான தகவல்களும் வந்து சேரும். சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமையினால சற்று சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்து வந்தாலுமே துணிச்சலுடன் அதனை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அடுத்தது என்னவென்று யோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிடிவாத போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் உங்களிடத்துல ஆறுதல்களை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்கவும் செய்வாங்க. புதிய நண்பர்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் கைகூடும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கமிஷன், ஸ்டேஷனரி போன்றவற்றின் வகையில லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் அனுகூலமாகவும் பேசுவாங்க. வெளியூர் சார்ந்த பணிகள் சாதகமாகவும் அமையும். வர்த்தகம் தொடர்பான நடவடிக்கைகள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ரகசியமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சில தடைகளின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் தாமதமாகி தங்க நிறைவேறவும் காண்பீங்க. எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள் சாதகமாகவும் அமையும். வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க.
என்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமாகவும் உணர்வீங்க. அஜாக்கிரதையின் காரணமாக சில நல்ல பொருட்களை தவற விட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்கள் மற்றும் தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சி விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நினைத்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல நல்ல லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல ஆசையுடன் பேசவும் செய்வீங்க. இன்று பெண்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இணக்கமான போக்கும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். அரசாங்க அலுவலகங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சட்ட சிக்கல்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. அரசு வேலையில சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். இதனால மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் தாயின் ஆலோசனைகள் படியும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுகமான விஷயங்கள்ல நாட்டமும் அதிகரிக்கும். கலைப்பொருட்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்துல நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில மறைமுகமான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:03 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் மற்றும் இது சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செழிப்பான நாளாகவும் இருக்கும். பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருமே இன்று மகிழ்ச்சியாக பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. துடிப்புடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். கலைகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தொழில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில லாபகரமான செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க.
தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். சிலருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பேச்சுக்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களும் மதிக்கவும் செய்வாங்க. கூட இருப்பவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகள்ல உங்களுக்கு எதிராக திரும்பி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில கவனமாகவும் இருங்க. பணம் காசு விஷயத்துல அதிகமாக நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் அக்கறையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடுபிடிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். பொறுமையுடன் சென்று விடுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். வரவுகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வியில புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களும் ஏற்படலாம். தொழில் முயற்சிகள்ல அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எரியமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.